உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சாராயங்காட்சி வித்தவனுக்கும் அதை குடிச்சிட்டு செத்தவனுக்கும் 10 லட்சம் ரூபா கொடுத்தாரு கடந்த ஆட்சியில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். அதாவது ஒரு இராணுவ வீரர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஏதோ ஒரு போரில் விபத்து நடந்தோ, கைகால் முறிவு ஏற்பட்டோ, அல்லது ரிட்டையர்மெண்ட் ஆகியோ, அல்லது மரணம் அடைஞ்சோ வந்தாருன்னா அவரை கூப்பிட்டு பாராட்டினது கிடையாது. அவங்க இந்த அளவுக்கு பரிசு கொடுத்தது கிடையாது. இதுக்கு மேலே கொடுக்கணும், ஆனால் கொடுத்தது கிடையாது. விவசாய வேலைக்காக வயலுக்கு போகிறாங்க பெண்களும் ஆண்களும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மின்னல் அடிபட்டு பாம்பு கடிபட்டு சாவுறாங்க. அவங்களுக்கு இந்த நாடு வந்து கடந்த ஆட்சியில் நான் சொல்கிறேன் 10 லட்ச ரூபா கொடுத்ததில்ல. திமிர் எடுத்து போய் சாராயம் குடிச்சிட்டு சாவுறான், அவனுக்கு 10 லட்ச ரூபா கொடுத்தாங்க கடந்த ஆட்சியாளர். இந்த நிலையில் இதுக்கு மாற்றா விஜய் அவர்கள்ட்ட நமக்கு வந்து எவ்வளோ விஷயங்கள், இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, இப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்கன்னு நம்மளுடைய மனதில் பற்றதை நிறையா பேசியிருக்கிறோம். எப்படி இது மாற்றம் இல்லை, இப்படி வர்றது தான் மாற்றம்னு சொல்லி காணொளி போட்டிருக்கான். ஆனாலும் இவர் செஞ்ச இந்த ஒரு செயல், அதாவது லான்ஸ் நாயக், மீனாட்சி சுந்தரம், கீர்த்தி சக்ரா விருது பெற்ற ஜனாதிபதி கையால் இந்தியாவின் 2வது உயரிய விருதான கீர்த்தி சக்ரா விருது பெற்ற லான்ஸ் நாயக் மீனாட்சி சுந்தரம் அவர்கள் ஒரு எதிரி, அதாவது தீவிரவாதிய தாக்குதலில் இவர் குண்டு சுட்டிருக்கிறாரு. எதிர்த்தாக்குதல் அவங்க பண்ணும்பொழுது இவருக்கு தாடையிலையும் நெஞ்சிலையும் குண்டு பாஞ்சிருக்குது. இருந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாது -42 டிகிரி சென்டிகிரேட் குளிரில் அங்கே இருந்து அந்த எதிரிகளை வந்து அழிக்கிற வரைக்கும் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் ஆஸ்பத்திரிக்கு வந்து தன்னுடைய உடல்நிலையை சரி பண்ணிட்டு இப்போ வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. அவரை அவருடைய குடும்பம், மனைவி, மக்கள், குழந்தைகள் மற்றும் பெற்றோரோடு அவரை அழைச்சி அவரை பாராட்டி அவருக்கு சால்வை அணிவிச்சு அவருடைய குழந்தைய தன்னுடைய கையில் வாங்கி கொஞ்சி மகிழ்ந்து முதல்வர் சீட்டில் உட்காந்து குழந்தையும் மடியில் வச்சுக்கிட்டு அவங்க எந்த அளவுக்கு அந்த குடும்பம், அந்த இராணுவ வீரர் மகிழ்ச்சி அடைய முடியுமோ அந்த அளவுக்கு பாராட்டி இருக்கிறாரு. அதை இல்லாமல் 48 லட்சம் ரூபா பணப்பரிசு கொடுத்துருக்காரு, கேஷ். உண்மையிலே மிகவும் பாராட்ட தகுந்த விஷயம். எவ்வளவு பாராட்டினாலும் தகும். 100க்கு 200% இதுக்கு வந்து மனது மிக்க மகிழ்ச்சி அடையுது. மனதெல்லாம் அப்படியே நெகிழ்ந்து போச்சு. பார்க்கும் பொழுது கண்ணீராக வந்துருச்சு. முதலுடைய இந்த செயல் வந்து அவருடைய ஆட்சி இருக்கிற வரைக்கும் தொடரணும், தொடர வாழ்த்துக்கள். ஏன்னா எல்லா விஷயங்களையும் பேசுகிற நம்ம இதையும் பாராட்டி ஆகணும்ல. நிச்சயமாக பாராட்டுறோம், வாழ்த்துக்கள். முதல்வருடைய இந்த முயற்சி தொடர்வதற்கு வாழ்த்துக்கள். நன்றி உறவுகளை. மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். பாருங்கள், பங்களிப்பை கொடுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி உறவுகளை.